ஹாய், ரெடிமேடாக ஒரு ஆரி ஒர்க் துணி வாங்குறீங்க. இதை நம்மளோட அளவுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியும் சரி, ஒரு தடவை லைனிங் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கழுத்தோட இறக்கம், கையோட நீளம், இது மாதிரி கையோட சுற்றளவு இதெல்லாமே ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. பின் கழுத்தோட இறக்கம் ஒரு வேளை ரொம்ப இறக்கமாக இருக்குன்னா நம்ம எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம லைனிங் வெட்டும் போதே கழுத்தோட இறக்கம் பொறுத்து கழுத்தோட அகலம் மார்க் பண்ணுவோம். அதனால் ஒரு தடவை கழுத்தோட நீளமும் கையோட நீளமும் எவ்வளோ இருக்குது, மெயின் கிளாத்தில் எவ்வளோக்கு டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் லைனிங் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து நீளத்தில் இப்போ எந்த பிரச்சனையும் வராது. அகலம், கழுத்தோட அகலம், அது மாதிரி கை சுற்றளவுமே என்னோடய ஆரி ஒர்க் ப்ளவுஸில் நிறையா இருக்குது. பெருசாக இருக்குது, எனக்கு தேவை கம்மி தான். கொஞ்சம் லூஸாக தான் இந்த ப்ளவுஸோட கை இருக்கும் ஃபிட்டிங். இல்லைனா நம்ம ஊசி நூல் வச்சு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். கையை வந்து கரெக்டாக சென்டராக வச்சு கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணி எடுக்கும்போது சென்டரில் ஒரு குட்டியாக அடையாளத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த கையோட வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பின் பக்கத்துக்கு வரேன். பின் பக்கத்தை தான் நம்ம வந்து கழுத்தோட அகலம், நீளம் ரொம்ப முக்கியம், ரைட்டாக. இந்த ப்ளவுஸில் கழுத்தோட நீளத்தை பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல நான் வந்து லைனிங் கட் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான அளவு தான் நீளம் இருந்துச்சு. அதை விட 1/2 இன்ச்சு கூடவோ கம்மியாகவோ இருந்துச்சுன்னா நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தை தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது கழுத்தோட நீளத்தை நான் சரி பண்ணிட்டேன். ஆனால் அகலம் இருக்குல்ல, அகலம் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த அகலத்தில் நான் தச்சு போட்டேன்னா ஷோல்டர் கலண்டு விழுகும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, நடுவில் குட்டியாக தச்சு விட்டுருவேன். நடுவில் மேலே மட்டும் அகலத்தை குறைச்சி விடுவேன். அதனால் இப்போ நான் கரெக்டாக ஒட்டி வச்சு கரெக்டான அளவை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா, மெயின் கிளாத்து லைனிங்கோட ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர் ரொம்ப சிறுசாக இருக்கும், ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து அந்த லைனிங்க்கும் மெயின் கிளாத்துக்கும் மடிப்புக்கிட்ட எவ்வளோ கேப் இருக்குதுன்னு தெரியுதா, இவ்வளோக்கு நான் விட்டு கரெக்டாக தைக்க போகிற இடத்துல லைனிங்கை வச்சு நான் சுற்றிலும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகேவா? இப்படி பண்ணும்போது நான் ஷோல்டரை கம்மி பண்ணுறதுக்காக கழுத்தோட அகலத்தை நடுவில் கொஞ்சம் பிடிச்சி தைச்சாலும் உங்களுக்கு லைனிங் ஜாயின் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. தாராளமாக மெயின் கிளாத் இருக்கும். அது மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸுன்னு எது கட் பண்ணாலுமே மெயின் கிளாத்தை வந்து லைனிங்கை விட கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணுவேன். அப்போனா எங்கேயாவது நான் நகட்டி தைக்கிறேன், கொஞ்சம் கவனம் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக தைக்கிறோம், இல்லை ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே தைக்கிறோன்னா ஏதாவது மிஸ்டேக் நடக்கும்போது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் இருக்குல்ல, சேம் அதே மாதிரி தான். கழுத்தோட அகலம் பெருசாக இருக்கும். அப்புறம் நம்ம க்ராஸாக போட்டு நம்ம வெட்டுற மாதிரி அவங்க வரைஞ்சிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் செமி கிராஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை கொஞ்சம் பிரின்சஸ் கட்டுக்கு மாதிரி கொஞ்சம் நேராக வச்சு கட் பண்ணியிருப்பாங்க. அதனால் மேலே இருக்க துணியும் சரி, கீழே இருக்க துணியும் சரி, இப்படி நகட்டி வச்சா கொஞ்சம் பத்துற மாதிரி சுற்றிலும் துணி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆரி ஒர்க்கு ரெடிமேடாக வாங்கும்போது என்ன பிரச்சனையாக இருக்கும்னா, நமக்கு தேவையான இடத்துல துணி இருக்காது. கழுத்தோட அகலம் இல்லை முன்பாகமும் பின்பாகமும் இடிக்கும், நம்ம ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பட்டி வெட்டுறதுக்கு, கழுத்து தைக்க இதுக்கெல்லாமே அங்கங்கே நிறையா துணி மிச்சமாக இருக்க மாதிரி இருக்கும், சின்ன ப்ளவுஸ்லாம் வெட்டினிங்கன்னா. இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் நான் லைட்டாக ஒட்டு போட்டுக்கிட்டேன்.